பழனியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டது குறித்து முறையிட்ட இஸ்லாமிய பெண்களை திமுக நிர்வாகியின் மகள் கன்னத்தில் அறைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் கொந்தளித்த பெண்கள் பகிரங்க மன்னிப்பு கோரி திமுக நிர்வாகியின் வீட்டை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் ஆதரவாளர்கள் 23வது வார்டில் வாக்கு சேகரிக்க சென்றனர். அப்போது பெரிய பள்ளிவாசல் பகுதி, அசாஸ் ராவுத்தர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பலர் தங்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக முறையிட்டனர். இதனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் உமா மகேஸ்வரியின் மகன் அப்பெண்களை ஆபாசமாக வசைபாடியதாக கூறப்படுகிறது. இதனால் வெகுண்டெழுந்த அப்பகுதி மக்கள் அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று நியாயம் கேட்டனர். இதில் கடுப்பான உமா மகேஸ்வரி மதத்தை குறிப்பிட்டு சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அப்போது பின்னால் நின்று கொண்டிருந்த உமா மகேஸ்வரியின் மகள் சட்டென ஓடி வந்து அங்கு வாதிட்டுக் கொண்டிருந்த பெண்ணை கன்னத்தில் அறைந்தார். இதனால் மொத்த இடமும் கலேவரமானதால் நகர்மன்ற தலைவரின் மகள் வீட்டுக்குள் சென்று பதுங்கினார். இதனைக் கண்டு கொந்தளித்த பெண்களும் அப்பகுதி மக்களும் உமா மகேஸ்வரியின் மகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் வார்டில் உள்ள பலரின் பெயர்களை நீக்கியது இவர்கள்தான் என குற்றம் சாட்டிய அப்பகுதி பெண்கள் இந்த சம்பவத்திற்கு உமா மகேஸ்வரி, அவரது மகன், மகள் உட்பட அனைவரும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்களோட ஓட்டை எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. அந்த ரத்து பண்ணனதும் இல்லாம தைரியமா ஓட்டு கேட்டு வந்தாங்க. அப்ப நாங்க ஓட்டே எங்களுக்கு இல்லையே, எதுக்காக நீங்க ஓட்டு கேட்டு வர்றீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். உமா மகேஸ்வரி அம்மாவும் அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே வந்தாங்க. உமா மகேஸ்வரி மகனுமா மகன் தான் நீக்கினது. அவரு அப்ப நாங்க கேட்டோம், எங்களுக்கு ஓட்டு இல்லைங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க ஓட்டு கேட்டு வர்றீங்க, நாங்க எப்படி யாருக்கு எந்த இதுல குத்துறது அப்படின்னு நாங்க கேட்கும் போது அவங்க வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அண்ணா இருந்துட்டு திருப்பி போடி, நீ போடி, எதுக்கு எங்க ஏரியாவுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்துட்டு தகாத அனாவசியமான வார்த்தைகளை கூட வர்ற லேடிஸும் அவங்களும் விட்டாங்க. வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் வாக்காளரை திமுக நிர்வாகியின் மகள் கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.